அனைவருக்கும் வணக்கம். இயற்கை நான் உங்கள் தென்றல். இங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிராஃபிக் இருக்கு பாருங்க. இப்போ காலையில 5:30 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கிற நந்தி ஹில்ஸ்க்கு தாங்க போறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. ஏன்னா வீக்கெண்ட் அப்படின்னாலே பெங்களூர்ல இருந்து நந்தி ஹில்ஸ்க்கு இந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து போவாங்க. அதனால இந்த டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி போகலாம். இல்லைன்னா டூ வீலரில் போனோம்னா ஈஸியாக போகலாம். நம்ம காரில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிராஃபிக்கில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகணும். சரி வாங்க இந்த நந்தி ஹில்ஸை ஒரு விசிட் பண்ணலாம். சன்ரைஸ் பார்க்கறதுக்காகவே ஏகப்பட்ட மக்கள் இந்த நந்தி ஹில்ஸை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா பெங்களூர்ல இருந்து பக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் தாங்க இந்த நந்தி ஹில்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து மக்கள் கூட்டம் எக்கச்சக்கமா இருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டிக்கெட் கவுண்டர்ல எவ்வளோ மக்கள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த நந்தி ஹில்ஸ்க்கு வந்து கீழ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ வண்டி வந்து பார்க்கிங்ல இருக்கு. இன்னமும் வண்டி வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்னா இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த நந்தி ஹில்ஸை பார்க்கறதுக்காகவே அவ்வளோ ஆர்வமா இந்த இடத்துக்கு வராங்க. இது பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் இருக்கக்கூடியது இந்த நந்தி ஹில்ஸ் டாப்ல தான். இது வந்து அதனுடைய கோட்டை மதிலா கூட இருக்கலாம். இந்த வழியா தாங்க நாமும் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். ஒரு வழியாக நம்ம நந்தி ஹில்ஸ் வந்துட்டோம். என்ன தாங்க பார்க்குறீங்க? மூணா? பயங்கரமாக இருக்கா மலை? ஜெசு பார்த்தேருமா கீழே. நந்தி ஹில்ஸ் வந்தாச்சு மேலே. ஓகேவா? அதுதான் வியூ பாயிண்ட். அதுதான் வியூ பாயிண்ட். ஆக்சுவலா இந்த நந்தி ஹில்ஸ்ல சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 5:30 மணிலிருந்து 6 மணி தாங்க கரெக்டான டைம். அந்த டைம்ல வந்தால் தான் இந்த மேகங்களுக்கு மேலே அந்த சன்ரைஸ் ஆகிறது சூப்பராக தெரியும். அதே நீங்கள் 6:30 7க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிரவுண்ட் விசிபிலிட்டி கிளியராக இருக்கும். அதனால நந்தி ஹில்ஸில் சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் 5:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள நாம் அந்த வியூ பாயிண்ட்ல இருந்தால் மட்டும்தான் இந்த நந்தி ஹில்ஸில் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண முடியும். அதுவும் பெங்களூர் சிட்டியிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே பாருங்க மேகம். ஹாய் சொல்லுங்க. ஹலோ. சண்டேயில் வந்தால் இந்த நந்தி ஹில்ஸ் இப்படி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். காலையில் இந்த டிராஃபிக்கை பார்த்தே வெறுத்துட்டோம். 4 மணிக்கு பெங்களூர்லேருந்து கிளம்பணும். இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆயிருக்குன்னா பாருங்களேன். என்ன ஜெசு? மேலே இருங்க. ஜம்ப். அவ்வளோதான். சன்ரைஸ் பார்க்குறது பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் இருக்குது. என்னடா அது புதுசு புதுசாக ரொம்ப கட்டி வச்சுருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கூட வச்சுருக்காங்கப்பா இவ்வளோ டாப்பில். வரே வா, வேறு லெவல். போமா. இந்த நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு 1 டேவுக்கு சூப்பரான பிளேஸ் தாங்க. ஓஹோ, ஒரே என்ஜாய் தான் ஜஸ்ட் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வியூ பாயிண்ட் சூப்பராக வச்சுருக்காங்க இப்போல்லாம். ஜஸ்ட் அந்த வியூ பாயிண்ட் போகலாம். போப்பா, இப்படியே போங்க. வியூ பாயிண்ட் போகலாம். அங்கே இருக்குல்ல வியூ பாயிண்ட்டு, அங்கே போங்க. அது ஒரு முறை பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம் வீட்டுக்கு.
சலோ சலோ. இப்போ தான் கிளம்பலாம். அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே லேபாக்ஷி போகலாம். சிக்க வச்சதியா? ம், போங்க. இங்கே பாருங்க, பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கா ஜிசு? ஆக்சுவலாக இப்போது நம்ம அந்த வியூ பாயிண்டில் பார்க்கும்போது நிறைய தெரியாமல் வெறும் மேகங்களாக இருந்துச்சு இல்லைங்களா? அங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே பாருங்கள், அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சிருச்சு. நல்லா ஒரு ஆஃப் ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்ன தங்கம்? ஓகே, இந்த நந்தி ஹில்ஸில் இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து எங்கே போய் பார்க்கலாம்? ஒன்றும் இல்லை சாமி, நீ வா. ஸ்டெப்ஸ் தான். சரி, ஓகே. ஏய், மெது அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யோகநாதேஸ்வர சுவாமி டெம்பிள் ஒன்று இருக்குது. இதை வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நந்தி ஹில்ஸினுடைய அந்த வியூ பாயிண்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். பக்கம் வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் எல்லாம் ஜஸ்ஸியர் தான் ரெடி பண்ணணுமா சொல்கிறான். ஓகேவா? இந்த கோவிலுடைய சுவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக இருக்கக்கூடிய மெயின் வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ செகண்டரி வியூ பாயிண்ட் வந்தோம் இல்லைங்களா, இந்த இடையில தான் அந்த கோவிலுடைய சுவர் அமைஞ்சிருக்கு. இது தாங்க ஆக்சுவலான வியூ பாயிண்ட். இங்கிருந்து பார்க்குற வியூவே வேறு மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு மேகம் கூட இல்லை, கிளியராக தெரியுது உங்களுக்கு கிரவுண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெங்களூரே பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும். அதை விட இந்த நந்தி ஹில்ஸ் வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்க் வந்து அவ்வளோ நேச்சராக இருக்குங்க. ஃபுல்லுமே ஃபாரஸ்ட் தான். இங்கே நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். செம்ம பிளேஸுங்க. அதாவது வியூ பாயிண்ட்காக வந்து வரணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வரலாம். மெதுவாக போமா. அது இல்லைப்பா, நம்ம வரும்போது வரலாம். அதில் நம்ம இப்போ மேலே போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வழியாக போகலாம். நம்ம அந்த வழியாக வந்தோம்ல, இது இன்னொரு வழி இருக்குது. நம்ம ரிட்டர்ன் போகும்போது இந்த வழியாக போகலாம். சூப்பராக இருக்கும். சரிங்களா? நல்லா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அழகாக இருக்குல்ல? என்ன தங்கம்? பூச்சா எங்கே இருக்கு? இது ஃபாரஸ்ட் இல்லை தங்கம். இது ஃபாரஸ்ட்டில் நிறைய பூச்சி இருக்கும். அதெல்லாம் தொடக்கூடாது. கலர் கலராக பழம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மீன் நல்லா இருக்கா? விஜயநகர காலத்தில் வந்து இந்த குளம் வந்து கட்டியிருக்காங்க. அதனாலேயே மக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லுமே காம்பவுண்ட் போட்டு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில தான் இந்த குளத்தை பராமரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸுடைய டாப்பில் தாங்க இருக்கு. போங்க கிளறி. ஸ்ட்ரைட்டாக போங்க, ரைட்டில். ரிட்டர்னில் வந்து பார்க்கலாம். இங்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்பவும் அமைதியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பறவைகளுடைய சத்தங்கள் நம்மளால் இந்த இடங்களில் கேட்க முடியும். அங்கே திப்பு சுல்தான் சம்மர் பேலஸ் இருக்குல்ல? எஸ், நல்லா இருக்குல்ல இடம்லாம்? சூப்பராக க்ரீனாக சைலண்ட்டாக இருக்குல்ல எல்லா இடமும்? இதுதாங்க சம்மர் பேலஸ். இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, காலையில் 5:30 மணிக்கு நம்ம இந்த நந்தி ஹில்ஸ் டாப்பில் இருந்தோம் அப்படின்னா 8:00 8:30 இந்த நந்தி ஹில்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இங்கேயே நிறைய, அதாவது இதுக்கு பக்கத்துலேயே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. நம்ம ஒன் டே ட்ரிப்பாக இந்த இடங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இல்லை சாமி, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் போக முடியாது. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். வாங்க, ஜஸ்ட் இந்த
அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து வெள்ளை எஸ் எஸ் டார்லிங். கீழே வந்து வீரபத்ர சுவாமி டெம்பிள் இருக்கான், பார்த்துட்டு போகலாமா? இந்த நந்தி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா, காலையில வந்து அந்த சன்ரைஸ பார்த்த பிறகு இந்த இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு போனீங்கன்னா, செம்மையான ஒரு வீக்கெண்டோடைய ட்ரிப்பா இருக்கும். அதனால முடிஞ்சா காலையில இந்த நந்தி ஹில்ஸ ஒரு முறையாச்சும் போய் ட்ரை பண்ணுங்க. அன்மோ இது வந்து ரெட் கலர்லேயே வருமே, ம் ஸ்லோ ம் ரெட் கலர்லேயே புகை மாரி வரும்ல, எரியும்ல, ம் அது இப்படி கீழே கொட்டிடும்ல, எஸ். வீடெல்லாம் அடைஞ்சு போயிட்டு நம்ம மட்டும் இருக்க முடியாது. ம் இதுதாங்க அந்த வீரபத்ர சுவாமி கோவில். இந்த கோவில் வந்து ஆ, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் நம்ம கீழ வர்றதுக்கு. இந்த இடத்துக்கு வந்தோம்னா, இந்த கோவில பார்த்துட்டு, திரும்பவும் நம்ம மேல போக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஆமாங்க, ரிட்டர்ன் நம்ப அந்த திப்பு சுல்தான் பேலஸ் வந்துட்டோம். பார்த்து போங்க. गाड़ी तो इधर ना चासो ஹாய், அவ்வளோதாங்க. ஒரு வழியாக நந்தி ஹில்ஸை சுற்றி பார்த்துட்டோம். பெங்களூர்ல இருந்து கரெக்டா 5 மணி நேரத்துல நீங்க பெங்களூர்ல இருந்து வந்து திரும்பவும் ரிட்டர்ன் பெங்களூர் போறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இந்த நந்தி ஹில்ஸ். அவ்வளோதாங்க, ஒரு வழியா இந்த நந்தி ஹில்ஸ் பயணத்தை நாம க்ளோஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.